ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாம் நோட்டு பேனெல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்க. ப்ரீவியஸ் இயர் புக்கு கையில் வச்சுக்கோங்க. ஒரு 15 சம்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9லேருந்து நம்ம பார்க்கணும். சரியா? ரெடியா? 1 to 8 ஏற்கனவே கிளாஸில் போட்டிருக்கோம். கொஸ்டின் 9 படித்து பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். An electron falls from rest through a vertical distance h in a uniform electric field which is vertically upward. ஒரு electric field இருக்கு. இந்த electric field is upward. An electron is falling. எப்போதுமே force on negative charge will be opposite to the direction of electric field. இது first sentence. அடுத்த sentence வந்து the direction of electric field is reversed and proton is allowed to fall from rest. Proton is falling. Direction of electric field positive charge வரக்கூடிய ஃபோர்ஸும் சேமாக தான் இருக்கும். ரைட்டா? சேம் vertical distance h. அதாவது இது எவ்வளவு தூரம் வருதோ அதே தூரம் இதுவும் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. The time of fall. ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறது வந்து the time of fall. ஓகே, பார்க்கலாமா? சரி. the first one electron, அதில் வரக்கூடிய force F is equal to EE, அப்புறம் நியூட்டன்ஸ் லா MA, அப்போ acceleration is equal to E by M. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எலக்ட்ரானுக்கு பார்க்கும்போது acceleration in electron, எலக்ட்ரானில் இருக்கிற சார்ஜ் E, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதே கான்செப்ட் புரோட்டானுக்கு பார்க்கும்போது acceleration in proton is equal to E into E. சார்ஜ் சேம் தான், பட் மாஸ் ஆஃப் புரோட்டான் அது ரொம்ப பெருசு. மாஸ் ஆஃப் புரோட்டான் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால acceleration in proton கம்மியாக இருக்கும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரொம்ப சின்னதாக இருக்குது, acceleration அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன கல் இருக்குது, ஒரு பெரிய கல் இருக்குது. நம்ம சின்ன கல்லில் ஒரு உதவுறோம், அது ஃபாஸ்ட்டாக போகுது, ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய கல் இருக்குது, ஒரு உதவுறோம் அப்படின்னா அது மெதுவாக தான் போகும். அப்போ இதோட ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால டைம் டேக்கன் பை புரோட்டான் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும் இருக்குது, அப்போ சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். அப்போ டைம் டேக்கன் பை எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, த டைம் டேக்கன் in comparison to the time taken by electron is smaller than the time taken by proton. ஒரு தரம் படிச்சு பார்த்துட்டு எழுதிக்கங்க. ஸோ இந்த டெரிவேஷன்லாம் கிளாஸில் போட்டிருக்கோம். acceleration is E by M. நியூமரேட்டர் இஸ் சேம், அது எலக்ட்ரானாக இருந்தாலும் புரோட்டானாக இருந்தாலும். டினாமினேட்டரில் மாஸ் இருக்குல்ல, அது எலக்ட்ரானுக்கு ரொம்ப சின்னது, புரோட்டானுக்கு ரொம்ப அதிகம், 1836 டைம்ஸ் அது அதிகம். அப்போ acceleration ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்த கொஸ்டினை நீங்கள் படித்து பாருங்கள். கொஸ்டின் 10. ஒரு பொம்மை கார் இருக்குது. இந்த பொம்மை டாய் கார். ஓகே, ஸோ இந்த கார் பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த கார் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனால் பாசிட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். அதனால் கார் இப்படி ஓடுது. A toy car with a charge Q moves on a frictionless horizontal plane surface under the influence of uniform electric field due to the force QE. EQங்கிற ஃபோர்ஸ்னால போகுது. The velocity of the car increases from, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்விட்ச் ஆன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் பண்ணிட்டோம், கார் ஓடி வருது. அந்த சமயத்தில்
அதோட வெலாசிட்டி ஸ்டார்டிங்கில் 0, 1 செகண்டில் 6. The velocity increases from 0 to 6 in 1 second. அந்த டைமில் கார் இப்படி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரிவர்ஸ் கியரை போட்டுறோம். டக்குன்னு என்ன பண்ணுறோம்? the electric field is reversed. அப்போ கார் வேகமாக வந்துட்டு இருந்துச்சே, இந்த கார் வந்து it was actually coming with some velocity. அது என்ன ஆகிடும்னா ரிவர்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்றதுனால ஃபோர்ஸ் இந்த கியூங்கிற சார்ஜில் வந்து ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால ஸ்லோ டவுன் ஆகும். அது எவ்வளவு நேரத்துக்கு ரிவர்ஸில் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். த கார் கண்டினியூஸ் டு மூவ் ஃபார் 2 more seconds. இன்னும் ஒரு 2 செகண்ட். 0 to 1 ஃபார்வர்டு மூமெண்ட், 1 to 2 ரிவர்ஸ், 2 to 3 ரிவர்ஸ். ஸ்பீடு 0லேருந்து 6க்கு போனது வந்து ரிவர்ஸில் இது பண்ணுறதுனால ஸ்பீடு குறைஞ்சி 6லேருந்து 0க்கு வரும். இன்னொரு செகண்ட் ரிவர்ஸ் கியர் தான் போட்டிருக்கோம், -6க்கு போகும். இந்த கான்செப்ட் புரியுதா? நான் வந்து ஒரு மேடை மேலே நின்றுட்டுருக்கேன். மேடை மேலே நின்று ஒரு கல்லை தூக்கி வீசுகிறேன். கல்லை தூக்கி வீசும்போது ஸ்பீடு 6ல் இருக்கிறது குறைஞ்சிக்கிட்டே போய் 0 ஆகுது. அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டு -6க்கு வருது. இது வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கிறேன், -6. மறுபடியும் கீழே போய்கிட்டே இருக்க, கொஞ்சம் தூரம் விடுறேன் நான், -12க்கு போகுது. இந்த கான்செப்ட் புரியுதில்ல உங்களுக்கு? அது மாதிரி இந்த கார் 0ல் இருக்குது, அது வந்து 1 செகண்டில் ஃபார்வேர்டு 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை மாற்றிடுறோம். அப்போ அந்த ஸ்பீடு குறையுது. ஸ்பீடு கொஞ்சம் தூரம் வருது, ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே வருது, 0 ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப ரிவர்ஸில் அது போகுது. அப்போ அதோட வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் 0, இந்த ஃபோர்ஸ் 1 செகண்டில் என்ன பண்ணும்? வெலாசிட்டியை 0லேருந்து 6 கொண்டு போகும். ரிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸில் -6 கொடுக்கும். அப்போ 0, மறுபடியும் ரிவர்ஸில் 1 செகண்ட் -6 கொடுக்கும். இது புரியுதா? இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி, வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? இது மேலே போகும்போது 6, அதாவது 1 செகண்டில் 6 ரிவர்ஸ் போட்டுரும், அதாவது கல்லை கீழே இழுக்குது. அது உடனே என்ன ஆயிடுது? 1 செகண்டில் 0 ஆகி அடுத்த செகண்டில் -6. அதோட கணக்கு முடிஞ்சிருச்சு. இன்னொரு 4 செகண்ட்னு சொன்னால் அது -12க்கு போயிருக்கும். கணக்கு வந்து 0 to 3 தான். அதனால இது வந்து தேவைப்படல. ஓகேயா? இப்போ நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து VT கிராஃப், 1 டைமென்ஷனல் மோஷன் படிச்சிருக்கீங்க. அதில் வெலாசிட்டி டைம் கிராஃப் படிச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து வெலாசிட்டி, இது வந்து டைம். ஸோ டைம் வந்து 0 செகண்ட், இது வந்து டைம் 1, இது டைம் 2, இது டைம் 3. வெலாசிட்டி டைம் 0 இருக்கும்போது வெலாசிட்டி 0 இந்த இடத்துல இருக்கேன். டைம் 1 இருக்கும்போது வெலாசிட்டி 6 இங்கே இருக்கேன். டைம் 2 இருக்கும்போது வெலாசிட்டி 0 இங்கே இருக்கேன். டைம் 3 இருக்கும்போது வெலாசிட்டி -6 இங்கே இருக்கேன். அப்போ அக்சலரேஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன். அக்சலரேஷன்னா உங்களுக்கே தெரியும், EE/m. ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த EQ/m வச்சுக்கலாம். Qங்கிறது சார்ஜ், மாஸ் ஆஃப் த கார், இது கான்ஸ்டன்ட் EQ/m. அதனால கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் அப்படிங்கிறதுனால இந்த VT கிராஃப் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்லோப் ஆஃப் VT கிராஃப் தான் அக்சலரேஷன். ஸ்லோப் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் ஸ்லோப் கான்ஸ்டன்ட். மறுபடியும் it comes like this. You understand this? So the VT graph of this is like this. இந்த கார் ஒரு இடத்துல இருக்கு, சுவிட்ச் ஆன் பண்றீங்க, கார் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சுவிட்சை ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க, கார் வேகமாக வந்த கார் வந்து இப்போ ஸ்லோ டவுன் ஆகுது, அதோட ஸ்பீடு குறையுது, ஸ்பீடு 0 ஆகி அப்புறம் ரிவர்ஸில் போகுது. அதுதான் இந்த டயக்ராம். ஓகே, இப்போ இதில் ஒரு 3 ட்ரையாங்கிள், இதில் ஒரு கோடு இப்படி போட்டுக்கிறேன், இது 1 2 3 அப்படிங்கிறேன். சரி,
நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா 1 + ஏரியா 2 + ஏரியா 3 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது VT கிராஃபில் ஏரியா கண்டுபிடிச்சோம்னா டிஸ்டன்ஸ். இந்த ட்ரையாங்கிள் ஏரியானா half into ஏரியா அப்படிங்கிறது எவ்வளவுனா half into பேஸ் into height வந்து 6. அப்போ ஏரியா வந்து 3. இதே ட்ரையாங்கிள் தான் இதுவும், half into base into height, half into 1 into 6. அதே தான் இதுவும், half into base into height, இதுவும் 6. இந்த ட்ரையாங்கிள் ஏரியா வந்து 3. அப்போ 3 ட்ரையாங்கிளுமே 3 தான். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 3 + 3 which is equal to 9. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். கரெக்டா? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 9, டோட்டல் டைம்னா 1 2 3 செகண்ட்ஸ் 3. அப்போ ஆன்சர் 3 m/s இஸ் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, எல்லாரும் இதை எழுதிக்கங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம போடலாம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? எழுதிக்கிட்டீங்களா? இந்த டயக்ராத்தை எடுத்துருவோம். சி ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்கணும். ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்கணும்னா நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் போடணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா மேலே இருக்கிற ஏரியா பாசிட்டிவ், கீழே இருக்கிற ஏரியா நெகட்டிவ். அதாவது போய்கிட்டே இருந்தோம்னா டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. திரும்பி வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது இல்லை, அப்போ நான் இதை கழிக்கணும் இல்லையா? அப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் ஏரியா மேலே 2 ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் கீழே இருக்குது, அது நெகட்டிவ் ஏரியா. ஒரு ஏரியாவும் half into base into height போடும்போது 3 வந்துச்சு. அப்போ 3 + 3 - 3/3. இது எவ்வளவு? 3/3. 1 m/s is the average velocity. ஃபர்ஸ்ட் அவங்க ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ 1. அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீடு 3. அப்போ கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறதையும் மோஷன் இன் 1 டைமென்ஷன் அப்படிங்கிற சாப்டரையும் கம்பைன் பண்ணி கேட்கப்பட்ட மிக்சட் கான்செப்ட் கொஸ்டின். அடுத்தது போகிறேன். A particle of mass m charge q is placed at rest in a uniform electric field. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு சார்ஜ் கொண்டு வந்து வச்சிருக்கு. இதுல மாஸ் m, சார்ஜ் q. அப்படி கொண்டு வந்து வைக்கும்போது there will be a force. அதனால கைனெட்டிக் எனர்ஜி அட்டைன் பை த பார்ட்டிகல் ஆஃப்டர் மூவிங் அ டிஸ்டன்ஸ் y. இங்கேருந்து பார்ட்டிகிள் இது வரைக்கும் வந்துருச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துருச்சு? y டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி என்ன? சரியா? அப்போ நம்ம ஒர்க் எனர்ஜி தீரம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி, இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. ஒர்க் டன்னா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து y. ஃபைனலாக கைனெட்டிக் எனர்ஜி என்ன இருக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இனிஷியல்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னா இனிஷியல் எனர்ஜி வந்து 0.
அப்போ கைனடிக் எனர்ஜி அதான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் தி ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்டு ஒய். ஸோ ஆன்சர் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுங்கிறது என்ன? EQ. அப்புறம் ஒய், EQY. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, எழுதிக்கிட்டீங்களா? இது வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து எப்படி வரைஞ்சிருக்கோம்னா, இது ரெண்டுக்கும் சண்டை. நல்ல இந்த கஜா புயலில் மாட்டின தென்னை மரம்னு சொன்னேன், அப்படி வரைஞ்சிருக்கோம். ஆனால் கோடுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் தான் அந்த கோடுகள் வந்துக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது நெகட்டிவாக இருந்தால் தான் ரிப்பல்ஷன் இருக்க முடியும். அப்போ போத் ஆர் நெகட்டிவ். ஸோ தி ஆன்சர் இஸ் திஸ் ஒன். இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம வந்து இது பாசிட்டிவ் சார்ஜ் இந்த செவுத்தில் இருக்குது, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இப்படி போயிட்டுருக்கு. எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஏரியாவை இப்படி வச்சால் இப்படி பொத்துக்கிட்டு போகும். அதுதான் ஃப்ளக்ஸ். ஏரியா வந்து இதுக்குள்ளே பொத்துக்கிட்டு போகணும், ஃப்ளக்ஸ். ஏரியாவை நான் இப்படி வச்சேன்னா அப்படியே உரசிக்கிட்டு போகும். அப்போ தட் இஸ் நாட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஏரியா. இட் இஸ் நாட் பாசிங் த்ரூ த ஏரியா. அப்போ ஒரு ஏரியாவை இப்படி வச்சுருக்கோம், இது நேராக வச்சாலும், இந்த ஏரியாவை இப்படி வச்சாலும், இப்படி சாய்வாக வச்சாலும், எப்படி வச்சாலும் இது இப்படி டச் பண்ணிட்டு தான் போகுது, எவ்வளோ இதை பொத்துக்கிட்டு போல. அப்போ ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ திஸ் இஸ் 0. உங்களுக்கு புரியுதா? அதாவது நார்மல் வெக்டர் இப்படி இருக்கு, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதுக்கு நார்மல் இந்த பேனா தான் நார்மல் வெக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே போய்கிட்டு இருக்கு, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் என்ன? இந்த பேனா. நார்மல் வெக்டர் எது? இந்த பேனா. ரெண்டு எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலர். அப்போ தீட்டா 90 அப்படின்னா ஃப்ளக்ஸ் EA cos 90 which is 0. புரியுதா? இது அதே தான். ஏரியா வந்து இப்படி இருக்கு, ஃப்ளக்ஸ் வந்து பாதி, இது வரைக்கும் தான் சார்ஜஸ் இருக்கு, சார்ஜ் இவ்வளவு தான் இருக்கு, இதுலேருந்து கோடுகள் போய்கிட்டு இருக்கு. ஏரியாவை நான் இப்படி வச்சா கோடுகள் பொத்துக்கிட்டு போகும். ஏரியாவை நான் இப்படி வைக்கிறேன். போன கணக்கில் எப்படி வச்சேன்? ஏரியாவை இப்படி வச்சேன், சைடில் இப்படி இப்படி போச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா, வில்லன் வந்து பயங்கர கடப்பாரை தூக்கிட்டு வருவார், கடப்பாரை தூக்கிட்டு குத்த வருவார். ஹீரோ இப்படியும் பாரு, கடப்பாரை எப்படி போயிடும். அப்புறம் அடுத்த சீன் குத்துறதுக்கு வருவார் இன்னொரு வில்லன். அப்பா குத்திடாடா, முடிஞ்சிரா படம், நம்ம கிளம்பலாடா, நிம்மதியாக இருப்போம். அவன் எடுத்துகிட்டு வந்து குத்த வரும்போது ஹீரோ இப்படியும் பாரு, இப்படி போயிடும். அது மாதிரி குத்தவே, படம் முடிகிற வரைக்கும் ஹீரோவை மட்டும் குத்தவே மாட்டாங்க. இது வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ளே பூந்து போகலை. போன கணக்கு இப்படி இருந்துச்சு, இந்த கணக்கு எப்படி இருக்குன்னா ஃப்ளக்ஸ் எல்லாம் கீழே இங்கே தான் இருக்கான், இது பாதி ஏரியா இப்படி இருக்கான், இப்படி போகுதான். அப்படி போனால் என்ன, நமக்கு என்ன, அது பொத்துட்டு உள்ளே போகல, அப்போ ஃப்ளக்ஸ் கிடையாது. ஸோ ஒன்லி டு கன்ஃபியூஸ் யூ, நீ வந்து பாதி ஏரியாவை எடுப்ப அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுக்கறது தான். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீ வந்து 45 டிகிரின்னு போடுவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுக்குறாங்க. ஸோ கான்செப்ட் நம்ம கிளியராக இருந்தோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆக போகிறது இல்லை. இது வந்து அடுத்த லெசன். இது பொட்டென்ஷியல், இது இப்போ கிடையாது, மாற்றி கொடுத்துட்டாங்க. அவசரமாக புக்கு போடணும்னு போடுவாங்க, இந்த பரீட்சை கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே, அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டாங்க. ஓகே, அடுத்தது பாரு. ஒரு டைபோல், இந்த டைபோலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சியல் லைனில் நம்ம பார்க்கும்போது 2kp/r³ சொன்னோம். ஈக்விட்டோரியல் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா kp/r³ அப்படின்னோம். எப்போதுமே டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? 1/r³. புரிஞ்சுக்க முடியுதா? The distance L is very very small compared to R. Approximation formulas. அப்போ inversely proportional to r³. கரெக்டான ஆன்சர். Then next, polar molecule. இது அடுத்த லெசன். இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்புறம் அந்த லெசன் வரும்போது நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் நம்ம கொஸ்டின் 15 and 17 நெக்ஸ்ட் லெசன். Now we are coming to 18. இது வந்து இந்த படம் போடுங்க, ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ். இப்போ இங்கே y0 இருக்கு, y0 இருக்கு, y0 இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அப்போ இது xy பிளேன் தான், y கிடையாது, இது xy.
3 டைமென்ஷனில் திங்க் பண்ண வேண்டியது இல்லை. 0a இந்த இடம், 0 இந்த இடம், a, 0, a, சாரி, இது 0, a, இது a, 0 இந்த இடம். 0a என்ன இருக்கு? ஒரு சார்ஜ் q இருக்கு. 0 என்ன இருக்கு? -2q இருக்கு. இந்த q எங்க இருக்கு? a0 இருக்கு. அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் என்ன அப்படிங்கிறாங்க. சரியா? இங்கே +q இருக்கு, இங்கே +q இருக்கு, -2q இருக்கு. அந்த -2qவை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த +q இதுக்கு ஒரு ஜோடி, ஒரு -q, இதுக்கு ஒரு ஜோடி -q. அப்ப இந்த +q இந்த -q இது ஒரு டைபோல் மொமெண்ட் இப்படி போகுது p. இந்த -q +q இது ஒரு டைபோல், இதுக்கு டைபோல் மொமெண்ட் இப்படி போகுது. ரைட்டா? கலர் கொடுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. இதோட டைபோல் மொமெண்ட் இப்படி போகுது, இதுக்கு டைபோல் மொமெண்ட் இப்படி போகுது. அப்ப என்ன அர்த்தம்? there is one p vector like this, நடுவுல 90 degrees. அப்ப என்ன அர்த்தம்? the resultant will be like this, √2 into p. சரி, டைபோல் மொமெண்ட்ங்கிறது எவ்வளவு சார் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து a, பிகாஸ் திஸ் இஸ் a, 0. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து a. அப்ப இந்த டைபோல் மொமெண்ட் pங்கிறது என்ன? qa. அப்ப √2p அப்படிங்கிறது என்ன? √2qa. அதான் இதுக்கான ஆன்சர். இது எங்க போகுது சார் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல போகுது. இது என்ன பாயிண்ட்? a, a. இது a, 0, 0, a, இது a, a. அப்ப 0, 0 லேருந்து a, a இந்த டைரக்ஷன்ல √2qa போகுது. புரிஞ்சுக்க முடியுதா? ஆன்சர் √2qa 0, 0 லேருந்து aa0. எஸ், தட்ஸ் ஆன்சர். எழுதிக்கலாம். ரைட், அடுத்த கொஸ்டின் போகிறோம். அகைன் இது என்னன்னா ஒரு டைபோல் பர்பண்டிகுலர் லைன். இது வந்து என்ன? a point q lies on the perpendicular bisector of electric dipole. the dipole moment is p. இந்த டைபோல் மொமெண்ட்ங்கிறது என்ன? kp by rq. so the electric field is proportional to அப்படின்னா proportional to p, அப்புறம் proportional to r power -3. அப்ப p and r power -3. ஓகே, அடுத்த கேள்விக்கு போறோம். Question 20. An electric dipole is placed at an angle 30 degree in uniform electric field 2 into 10 power 5. It experiences torque 4 Newton meter. Calculate the charge. Dipole length is 2 centimeter. Calculate the charge. இதுதான் கொஸ்டின். அப்ப ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள டைபோல் வைக்கும்போது டார்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P sin θ. Pங்கிறது என்ன? 2dq. that is torque. torque எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4. 2d எவ்வளவு? 2 into 10 power -2. சார்ஜ் எவ்வளவு? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். E எவ்வளவு? 2 into 10 power 5. sin 30 எவ்வளவு? 1/2. இங்க 10 power 3 இருக்கு, அங்க போனா 10 power -3. இதுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன? 2 மில்லி கூலும். எழுதிக்கலாம்.
So torque is P sin theta, 2dq E sin theta, theta at 30 degrees E 2 into 10 power 5, tau is equal to 4, 2d 2 into 10 power minus 2. ஓகே போட்டிங்களா? இது 2023 வந்த கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2016 வந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதே கேள்வி. அப்போ இதை நம்ம போட வேண்டியதில்லை. சேம் கொஸ்டின். ஸோ we are going to question 22. கொஸ்டின் 22ல் அதை விட மோசமான கேள்வி. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவை கேட்குறது தப்புலாம் இல்லை. கண்டிப்பாக 45 கேள்வியும் மிரட்டலாக இருக்கக்கூடாது. அதனால் சிம்பிள் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 22 டைரக்ட் ஃபார்முலா. தென் திஸ் ஒன் 23 வரும். ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் ஹேஸ் அ சார்ஜ். ஒரு கண்டக்டர் இருக்குது, அதில் சார்ஜ் வந்து 3.2 into 10 power minus 7 கூலும் இருக்குது. இதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர் போட்டுக்கலாம் நம்ம. அது வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்பான் 15 சென்டிமீட்டர். நம்ம வெளியில் போயிடுறோம். ஸ்மால் ஆருங்கிறது 15 சென்டிமீட்டர். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? த ஸ்பியர் பிஹேவ்ஸ் லைக் அ பாயிண்ட் சார்ஜ் சொல்லியிருக்கேன். வென் யூ ஆர் அவுட் சைட் த ஸ்பியர் பிஹேவ்ஸ் லைக் அ பாயிண்ட் சார்ஜ். ஸோ பாயிண்ட் சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா 1/4 pi epsilon naught சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ 9 into 10 power 9, சார்ஜ் வந்து 3.2 10 power minus 7, டிஸ்டன்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர். அப்போ 15 சென்டிமீட்டர் 10 power minus 4. ஓகே தானே? இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே. ஸோ லெட் அஸ் சிம்பிளிஃபை. இது 3 அடிச்சிட்றேன், இங்கே ஒரு 3 அடிச்சிட்றேன், இங்கே 3.2/25, இங்கே ஒரு 10 power 2 வருது, இது மேலே வந்தால் 10 power 6 வருது. இப்போ வந்து கீழே 4ஆல் மேலே 4ஆல் பெருக்கிறேன், 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100. இதில் ஒரு 0 அங்கே கொடுத்துட்றேன், ஒரு 0 இங்கே கொடுத்துட்றேன். 1.28 10ஆல் வகுத்தரலாம் 10 power 5. 1.28 10 power 5 is here. ஸோ ஆசிலேஷன் டெஸ்ட் முடிச்சிட்டிங்க. ரொம்ப நல்லா எலக்ட்ரிக் சார்ஜ் படிங்க. இந்த கணக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்துருங்க. ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் படிச்சிருங்க. நோட்டில் நிறைய கணக்குகள் போட்டு காமிச்சிருக்கேன். அதெல்லாம் போட்டு பாருங்கள். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் படிக்கலாம், நாளை காலையில் படிக்கலாம். நம்ம அடுத்த 24 வரோம். A thin conducting ring of radius r is given a charge q. ஒரு ரிங் இருக்கு, இது ஒரு மெட்டல் ரிங், இதுக்கு சார்ஜ் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? The electric field at the center O due to this charge. இந்த சார்ஜ் எல்லாம் சேர்ந்து சென்டரில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும்? ஒரு கூலுமை வைக்கணும். ஒரு கூலுமை வச்சா என்ன பண்ணும்? இது இப்படி ரிப்பல் பண்ணும், இது இப்படி ரிப்பல் பண்ணும், இது இந்த பக்கம் ரிப்பல் பண்ணும், இது இந்த பக்கம் பண்ணும், இது இப்படி பண்ணும், அது இப்படி பண்ணும். மொத்தத்தில் அதில் ஃபோர்ஸ் எதுவுமே வராது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சென்டர் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? இதெல்லாம் ரிப்பல் பண்ணது ஒன்றும் இல்லை. நேற்று நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்பியர் இருக்கு, ஸ்பியரில் சார்ஜஸ் இருக்கு. காஸ் லாவை வச்சு நம்ம என்ன சொன்னோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த ஸ்பியர் இஸ் 0. திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னு.
அதுலேயும் இந்த கான்செப்டை அப்ளை பண்ணலாம். அதாவது நம்ம வந்து ஒரு குழுமை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழுமை வச்சா இந்த ஸ்பியரில் எல்லா பக்கமும் ரிப்பல்ஷன் வர்றதுனால இதில் ஃபோர்ஸ் எதுவும் வராது. ஒரு குழும் சென்டரில் தான் வைக்கணும்னு இல்லை, இங்கே வச்சாலும் வராது. சார் இங்கே வச்சா ஏன் சார் வராது அப்படின்னு சொன்னால், இங்கே வைக்கும்போது பக்கத்தில் இந்த சார்ஜஸ் இருக்குல்ல, இதை இப்படி இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி சாரி வெரி சாரி பேக். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் சொல்கிறேன். ஒரு குழுமை ஒரு இடத்துல வைக்கிறேங்க. அப்போ இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு போட்டால் இந்த சார்ஜஸ் பக்கத்தில் இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிற சார்ஜஸ் இப்படி ரிப்பல் பண்ணுங்க. இந்த சார்ஜஸ் சரியா, இந்த சார்ஜஸ் இங்கே இருக்குல்லங்க, இது இப்படி ரிப்பல் பண்ணும். ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது நிறைய சார்ஜ் இருக்குது, தூரத்தில் இருக்குது. இது கொஞ்சம் சார்ஜ் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, கேன்சல் ஆகும். இது ரெண்டும் இது இப்படி ரிப்பல் பண்ணும், இது இந்த பக்கம் ரிப்பல் பண்ணும். இது ரெண்டும் ஈக்குவல் ஆப்போசிட், கேன்சல் ஆகும். அதனால எப்போதுமே ஒரு ஸ்பியருக்கு நடுவில் எந்த பாயிண்டை எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கணக்குக்கு வருவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த சென்டர் இஸ் 0. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதை அப்படி பிரிச்சுக்கங்க. ஓகே, பிரிச்சுக்கிறோம். அப்படி பிரிச்சுக்கிறோம். இதுக்கு பேரு ஏ, இது கே, இது பி. The electric field at the center O of the ring due to the charge on the part AKB is இந்தனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரு E. இதனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E. The electric field at the center due to the charge ACDB. இதனால A, இதுக்கு பேரு C, இதுக்கு பேரு D. இதனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இது 1 மடங்கு இருக்குது, இது 3 மடங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சென்டரில் 0 வந்தே ஆகணும். அப்போ இதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட்டாக இது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயை கொடுக்கும், சென்டரில் 0 வந்துடும். காரணம் என்ன சார், ஏன் சார் இது 1 மடங்கு இது 3 மடங்கு இருக்குல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 1 மடங்குக்கு ஈக்குவலை இது கொடுக்குது. திஸ் ஒன் இஸ் கிவிங். இதுக்கு ஈக்குவல் இது கொடுக்குது. இது என்ன, இது ரெண்டும் ஒன்று அடிச்சுக்குது. சரியா, நான் வந்து ஒருத்தன் கூட சண்டைக்கு போகிறேன். ஆகா, அவனோட சண்டை போடணுமே துணைக்கு 2 பேரை கூப்பிட்டு போகிறேன். சரி, 3 பேரும் சேர்ந்து சண்டை போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு துணைக்கு 2 பேர் கூப்பிட்டு போகிறேன். அவன் யாருன்னா ஒருத்தன் எம்ஜிஆர், ஒருத்தன் நம்பியார். அவன் 2 பேரும் அடிச்சு செத்து போயிட்டான். அப்போ தனியாக நான் மட்டும் தான் சண்டைக்கு போகிறேன். இது ரெண்டும் தனிப்பட்ட முறையில் இது ரெண்டும் காலியாயிரும். அதனால் இது ரெண்டும் கணக்கில் எடுத்துக்க முடியாது. தே ஆர் ஆப்போசிட் எஃபெக்ட். இதுதான் அதோட சண்டை போடுது. அப்போ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இ அலாங். ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? இது கொடுக்குற எஃபெக்ட்டுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் இது கொடுக்குது. ஸோ தட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்காக தான். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு ரிங், இதே கேள்வி தான். ஒரு ரிங் இருக்குது. இது ஏ, பி, சி, டி. இப்போ இது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படியே வச்சுட்டேன். தின் கண்டக்டிங் ரிங் இஸ் கிவன் சார்ஜ் Q, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் O பிகாஸ் ஆஃப் திஸ் AKB இஸ் E. அது அப்படியே கொடுத்துட்டேன். அடுத்து என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் ADC? அவ்வளோதாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், போடுங்க, நோட்டில் போடுங்க. கொஸ்டினில் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? இந்த கொஸ்டினில் ADCB அப்படி இருக்குங்க, நான் அப்படி கொடுக்கல. இந்த ஒரு பார்ட்டை மட்டும் விட்டுட்டேன். ADC அது எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். ஓகே, ஒரு சில பேர் இ அப்படின்னு போட்டிருப்பீங்க, ஒரு சில பேர் 2E அப்படி போட்டிருப்பீங்க, ஒரு சில பேர் √2E அப்படி போட்டிருப்பீங்க,
ஒரு சில பேர் E/√2 அப்படி போட்டிருப்பீங்க. யார் என்ன போட்டிருக்கீங்க, எது கரெக்டு நம்ம பேசலாம். ஓகேப்பா, கவனிப்பா. ஸோ நவ் இந்த எல்லோ இப்படி கொடுக்குது. அப்போ இந்த கிரீன் என்ன பண்ணும், இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும். புரியுதா? இந்த பார்ட் ஒரு குவார்ட்டர், திஸ் இஸ் கிவிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், திஸ் குவார்ட்டர் வில் கிவ், இந்த குவார்ட்டர் வில் கிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைக் திஸ். நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளுடைய கேள்வி இதுவல்ல, நம்ம வந்து we are focusing about this. அப்போ இது ஒரு E, இது ஒரு E, இது ரெண்டுக்கு நடுவில் 90 degrees. அப்போ ஆன்சர் வந்து என்ன, ரிசல்டன் will be along the angular bisector. அது எவ்வளவு, √2e. அப்போ கரெக்டான ஆன்சர் √2e. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 9லேருந்து 24 வந்திருக்கோம். அடுத்ததுக்கு போகிறோம். ஏதாவது ஒரு கணக்கை நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்து, இல்லை மறுபடியும் இன்னொரு தரம் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா யூ கேன் ஆஸ்க் த வார்டன் டு டூ தட். அடுத்தது இது வந்து நான் வந்து காஸ் லா அப்ளிகேஷன், ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர். இந்த ஸ்ட்ரெயிட் ஒயர் வந்து ஒரு ஃபைனைட் ஒயராக இருக்குது. அப்படி இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ இதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும் அப்படின்னா, λ/4πε0 r இன்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இது பீட்டானா சைன் பீட்டா வரும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இந்த மாதிரி வரும்னு சொன்னேன். ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அ சர்க்குலர் ஆர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த சர்க்குலர் ஆர்க்கில் சென்டர் இஸ் ஹியர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி லைக் திஸ். ஸோ இந்த ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் தீட்டா அப்படின்னா பாதி ஆங்கிள் θ/2. The same formula will come, λ/4πε0 r. R is the radius of the circular arc, lambda is linear charge distribution, and then sin θ/2 plus sin θ/2 வரும். So 1/4πε0 radius of this is capital R வச்சிங்க. அப்போ 2 sin θ/2, 2 will be cancelled. ஸோ இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள், இந்த கணக்கில் இது வந்து ஒரு செமி சர்க்கிள் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆக்சுவலி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது. இந்த ஆங்கிள் எவ்வளோனா 180 டிகிரி, ஃபுல் சர்க்கிள் 180 டிகிரி. அப்போ இது 90, இது 90. அப்போ இந்த θ/2 ஃபுல் சர்க்கிள் வந்து 180, θ/2 90. therefore 1/2πε0 r, இதை கட் பண்ணிருங்க, sin 90 அப்படி வருது. சரியா? sin 90 is 1. இந்த ரேடியஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/2πε0 a. that is the answer to this question. லாம்டாவை எழுத மட்டும், λ/2πε0 a. ஓகே, எழுதிட்டீங்களா? சரி. அடுத்த கேள்விக்கு போகிறேன். அக்கார்டிங் டு காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஆன். சரி, ஒரு காசியன் சர்ஃபேஸ் இருக்குது, இதுலேருந்து எலக்ட்ரிக்கல் லைன் வருது. அதை எதை பொறுத்து இருக்குது? ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ், த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ், த ஷேப் ஆஃப் த சர்ஃபேஸ், the volume of the surface, the quantity of charge enclosed by the surface. Electric flux is given by Q/ε0. இதுதான் காஸ் லா. அடுத்த கேள்வி. இப்போ நம்ம இந்த கியூபு பற்றி பார்த்தோம்ல, ஒரு கியூபு
இந்த கியூபுக்குள்ள இந்த டப்பாக்குள்ள ஒரு சார்ஜ் Q இருக்கு அப்படி பார்த்தோம்ல அந்த மாதிரி சார்ஜ் Q is placed at the center of the cube, the flux coming out of one phase. இந்த one phase வழியா எவ்வளவு flux வரும்? Flux through one phase அப்படின்னா 1/6 Q by epsilon naught. இதில் சார்ஜ் வந்து Q மைக்ரோ கூலும். அப்போ 1/6 இது Q மைக்ரோ கூலும் 10⁻⁻⁶. அப்போ Q by 6 epsilon naught 10⁻⁻⁶. Here is the correct answer. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான கேள்விகள் தானே. அடுத்தது நம்ம பார்க்குறோம். நான் வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃப்ளக்ஸ் இஸ் கிவன் பை திஸ் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃப்ளக்ஸ் இஸ் EA cos θ. அதை எப்படி சொல்லலாம்? E வெக்டர் டாட் A வெக்டர் அப்படியும் சொல்லலாம். ஆனால் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இன்டெக்ரல் d∅. Electric field is integral d∅. What is d∅? E vector dot small area ds vector, the area integral. ஞாபகம் இருக்கா? ரைட். அப்போ இந்த ஃபார்முலா எதை குறிக்குதுன்னா ஃப்ளக்ஸை குறிக்குது. ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அர்த்தம் ஃப்ளக்ஸ் 0. ஃப்ளக்ஸ் 0 எப்போ வரும் அப்படின்னா ஒரு ஏரியாவில் ஃப்ளக்ஸ் வந்து 0 வருது அப்படின்னு சொன்னால் சார்ஜ் உள்ள இல்லை அப்படின்னு அர்த்தம். All the charges must be necessarily inside the surface. கிடையாது. The electric field inside the surface is uniform. கிடையாது. இது non-uniform. The number of flux lines entering the surface must be equal to number of lines leaving the surface. Okay. உள்ள போகிற ஃப்ளக்ஸும் வெளியில் வர்ற ஃப்ளக்ஸும் சமமாக இருக்குது. அப்போ தான் அந்த ஃப்ளக்ஸ் 0 ஆகும். யோசிச்சு பாருங்க. ஒரு டைபோல் இருக்குது -Q +Q. அப்போ +1 இருக்கனால எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் வந்து வெளியில் வரும். ஓகே. -1 இருக்குல்ல, -1 இருக்கனால எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் உள்ள போகும். எவ்வளவு கோடுகள் வெளில வருது, எவ்வளவு கோடுகள் உள்ள போகுது? சமமாக இருக்கு. எவ்வளவு கோடுகள் வெளில வருது? 1/ε0. எவ்வளவு உள்ள போகுது? -1/ε0. ஆன்சர் ஃப்ளக்ஸ் எவ்வளவு? 0. ஃப்ளக்ஸ் 0 ஏன் வந்துச்சு? டோட்டல் சார்ஜ் 0. அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மிங் அவுட் அண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோயிங் இன் ஆர் ஈக்குவல். அதனால நெட் ஃப்ளக்ஸ் இஸ் 0. பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஃப்ளக்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? சரி. Question 29. What is the flux through a cube of side A, charge Q at one of the corners? அப்போ ஒரு கியூப் இருக்கு, சார்ஜ் எங்கே இருக்குன்னா கார்னரில் இருக்கு. கார்னரில் இருக்குன்னா என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 1/8 Q/ε0. பிகாஸ் இதில் 8 பாக்ஸ், முன்னாடி ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, மேலே 4 போட்டால் தான் இதை சென்டருக்கு கொண்டு வர முடியும். சரியா? அப்போ இது ஷேர் பண்ணுற ஃப்ளக்ஸ் வந்து ஒரு கியூபுக்கு எவ்வளோ இருக்குது? 1/8 Q/ε0. எல்லாருக்கும் புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன். இந்த இடத்துல இருக்குது Q. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு 3 பாக்ஸ் 1 பக்கத்தில் வைக்கிறேன், பாக்ஸ் 2 ரைட் இங்கே வச்சுருக்கேன், பாக்ஸ் 3 ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். அப்போ மொத்தம் 4 பாக்ஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரி 4 பாக்ஸ் மேலே வைக்கணும். மேலே ஒரு 4 பாக்ஸ் வைக்கணும். ஓகே. இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்கோம், 2 ஆச்சு. இன்னொரு பாக்ஸ் இங்கே வச்சுருக்கோம், 3 ஆச்சு. இன்னொரு பாக்ஸ் இதில் வச்சுருக்கோம், 4 ஆச்சு. இந்த 4 8 பாக்ஸ் வைக்கும்போது நடுவில் இது மாட்டிக்குது. அப்போ அந்த ஒயிட் கியூபில் எவ்வளோ வருதுன்னா 1/8 Q/ε0. அடுத்தது
charge q is enclosed in the Gaussian spherical surface of radius r if the radius is double. ஒரு ஸ்பியர் இருக்கு, அதில் ரேடியஸ் ஆர், இந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆர், இதில் சார்ஜ் q இருக்கு. அப்போ எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்கு அப்படின்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு q by epsilon naught. இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸை விட ஒரு பெரிய காசியன் சர்ஃபேஸ் நம்ம போடுறதுனால ஃப்ளக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த க்யூலேருந்து வரக்கூடிய கோடுகள் வெளியில் வருது இல்லை, ஓகே, ஒரு 10 கோடு வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 10 கோடு தான் இப்போ மறுபடியும் வெளியில் வரும். அப்போ ஃப்ளக்ஸுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ஜ், இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் த ரேடியஸ். பெரிய ஸ்பியராக இருந்தாலும் ஃப்ளக்ஸ் என்னாகும், அதே q by epsilon naught தான் வரும். அதனால் ரிமைன்ஸ் த சேம். காசியன் சர்ஃபேஸ் உடைய ரேடியஸ் அதிகமாகிறதுனால ஃப்ளக்ஸ் அதிகமாக ஆகாது, குறையவும் செய்யாது. ஓகே தானே? இப்போ ஒரு ஹாலோ சிலிண்டருக்குள்ள சார்ஜ் இருக்கு, q இஸ் அ சார்ஜ் இன்சைட். ஒரு சிலிண்டர் இருக்கு, இந்த சிலிண்டருக்குள்ள சார்ஜ் q இருக்கு. அப்போ ஃப்ளக்ஸ் எப்படி வரும், இது வழியாகவும் வரும், இது வழியாகவும் வரும், CSA கர்வ்டு சர்ஃபேஸ் வழியாகவும் ஃப்ளக்ஸ் வந்து போகும். ஓகே, அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளவுங்க இருக்கு? ஃப்ளக்ஸ் த்ரூ த லெஃப்ட் சர்க்கிள், ஃப்ளக்ஸ் த்ரூ த CSA, ஃப்ளக்ஸ் த்ரூ த ரைட் சர்க்கிள், அப்படி இருக்கு. இது ஃப்ளக்ஸு ஒரு டப்பா, ஒரு பெப்சி கேன், இந்த பக்கம் இந்த பக்கம் மேலே, அவ்வளோதான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தி phi is a flux in this associated with the curved surface. curved surfaceல இருக்கிற flux பைங்கிறாங்க. ஓகே, உள்ளுக்குள்ள இருக்கிற சார்ஜ் q அப்படிங்கிறாங்க. ஓகேப்பா, அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ணணும், q by epsilon naught. இந்த லெஃப்ட் சைடு போகிற ஃப்ளக்ஸு x, இந்த ஃப்ளக்ஸுக்கு பேர் என்ன, பை. பை இஸ் அ ஃப்ளக்ஸ் த்ரூ CSA. இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸ்னா இந்த பக்கம் இருக்கிறதும் ஈக்குவல் எக்ஸ். ஓகே, கொஸ்டின் படிப்போம். ஹாலோ சிலிண்டர் ஹேஸ் அ சார்ஜ் q. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் q by epsilon naught. பை இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அலாங் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, பை. த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த பிளேன் சர்ஃபேஸ் எவ்வளவு? இந்த பிளேன் சர்ஃபேஸில் வரக்கூடிய ஃப்ளக்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் எக்ஸ், அந்த பக்கம் எக்ஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2x is equal to q by epsilon naught minus pi. அப்போ x is equal to 1 by 2 q by epsilon naught minus pi. So this is the answer. எழுதிக்கலாம் எல்லாரும். சரி, இந்த மாடலில் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், சுறுசுறுப்பாக போட்டுங்க. யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்க நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு சிலிண்டர், இந்த சிலிண்டரில் சென்டரில் இது வந்து கரெக்டான சிலிண்டர் தான், அது ரைட் சேம் இந்த மாதிரி ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஓகே, இதில் உள்ளுக்குள்ள சார்ஜ் இருக்குது, அதனால் இது வழியாக ஃப்ளக்ஸ் வருது. எவ்வளவு ஃப்ளக்ஸ் வருது? இந்த CSA வழியாக ஃப்ளக்ஸ் வருது, இது வழியாக ஃப்ளக்ஸு போகுது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் வந்து 1.13 இன்ட்டு 10 பவர் 5. இந்த ஃப்ளக்ஸ் வந்து ஓகே 4.52 இன்ட்டு 10 பவர் 5. Q வந்து எவ்வளவு? இதான் என்னுடைய கேள்வி. யாராவது போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன எழுதி வைங்க, நான் இப்போ எழுதுகிறேன், பார்க்கலாம். ஹாவ் யூ டன் இட்?
So what is the charge enclosed inside the cylinder if the flux through the CSA is 4.52 into 10 power 5 Newton meter square Coulomb power minus 1? The flux through the right side cap is 1.13 into 10 power 5 Newton meter square Coulomb power minus 1. The charge Q is placed at the center of the cylinder. Okay, என்ன சொல்லணும்? The total flux is equal to flux through the left cap. இதுவும் அதுவும் சமமாக இருக்கும். Flux through the CSA, flux through the right cap. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். Flux through the left, flux through the CSA, flux through the right cap. ஓகே, இது டோட்டல் ஃப்ளக்ஸ். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் Q by epsilon naught is equal to ரைட் கேப் லெஃப்ட் கேப் ஈக்குவலாக தான் இருக்கணும். 1.13, இது 4.52, இது 1.13. அப்போ மொத்தத்தில் எவ்வளவுங்க அப்படின்னா 10 power 5 வெளியில் எடுத்துடலாம். இல்லாட்டி இப்படி பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து சரி 10 power 1.13 10 power 5 எப்சிலான் நாட் அப்படிங்கிறது 8.85 10 power minus 12. 1 by epsilon naught is 1.13 into 10 power 11 சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ Q into இந்த 1 by epsilon நாட்டுங்கிறது என்ன? 1.13 into 10 power 11. இங்கே காமனாக எதை எடுத்துக்கலாம்? 10 power 5. உள்ள என்ன இருக்கு? 1.13, 4.52, 1.13. ரைட். இப்போ 10 power 5 10 power 11 அடிச்சிருங்க. 1.13 சாரி Q into 1.13 10 power 5 அடிச்சிருங்க. 10 power 6. இதில் ஒரு 1.13 இருக்கு, 4 1.13, இங்கே ஒரு 1.3, 1 4 5 6 6 1.13 இருக்கு. இதில் 6 1.13 இருக்கு. 10 power 5 இங்கே கேன்சல் ஆயிருச்சு. இப்போ 1.13 கேன்சல் ஆயிருச்சு. இந்த 6 இங்கே வந்துருச்சு. ஸோ த சார்ஜ் இஸ் 6 into 10 power minus 6. அதாவது the answer to this question is 6 micro coulomb. You understand this? எழுதிக்கலாம். ஸோ 9th சாப்டர் டெஸ்ட் எழுதணுன்னா ஒரு ஸ்பீடு டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கணக்குகள்லாம் போடணும். ஓகே, இல்லையாச்சா? ரைட். ஸோ இந்த கணக்கை வேற மாதிரி கூட போட்டு காமிக்கிறேன். ஸோ 1 by epsilon naught அப்படின்னா 1 by epsilon naught அப்படின்னா 1.13 10 power 11. சரி, அப்போ இது என்ன அப்படின்னா 1 by epsilon naught into 10 power, இதை வந்து 10 power minus 6 ஆல் பெருக்கினா தான் இது வரும். இது வந்து 4 by epsilon naught 10 power minus 6. இங்கே என்ன வரும்? 1 by epsilon naught 10 power minus 6. அப்போ Q by epsilon naught is equal to இது 1 by epsilon naught, இது 4 by epsilon naught, இது 1 by epsilon naught, commonly 10 power minus 6. ஸோ இது என்னது? 6 by epsilon naught 10 power minus 6. இங்கே ஒரு epsilon naught இருக்கு, கேன்சல் ஆயிருச்சு. அப்போ Q is 6 micro coulomb.
ரைட்டா? எழுதியாச்சா? ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் பரீட்சையில் பேப்பரை வந்து கம்ஃபர்டபுளாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ரைட். இப்போ ஒரு சார்ஜ் இருக்குது சென்டர் ஆஃப் த கியூப். சார்ஜ் வந்து சென்டர் ஆஃப் த கியூப். அப்போ ஃப்ளக்ஸ் எவ்வளவு? ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் ஃபேஸ் எவ்வளவு? 1/6 Q/ε0. இந்த 1/6 Q/ε0 கொடுக்காமல் மேலையும் 4πயால பெருக்கினால் கீழையும் 4πயால பெருக்கணும். அப்ப எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கு அப்படின்னா 4πQ 6 into 4πε0 கரெக்டா இருக்கு. ஓகே தானே? அடுத்தது Q microcoulomb is placed at the center, flux coming through each phase. அதே question. each phase ஒரு phase வழியா எவ்வளவு flux வருது? Q/6 ε0. இந்த Q வந்து Q microcoulomb. அப்ப Q/6 ε0 10⁻⁻⁶. ஓகேயா? அடுத்து 34. Charge Q is placed at the corner through the 6 phases. ஒரு டப்பா இருக்கு, இங்க இருக்கு சார்ஜ். அப்ப அந்த Q வழியா எவ்வளவு போகும் அப்படின்னா 1/8 Q/ε0. 1/8 Q/ε0. நம்ம அப்போ வந்து क्वेश्चन 35க்கு போறோம். If a point Q is placed at the center of the cube of side L, the electric field is emerging from the cube. ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூப்ல வந்து சார்ஜ் சென்டர்ல இருக்கு. அப்ப ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப் எவ்வளவு அப்படின்னா Q/ε0. அதோட டைமென்ஷன்லாம் நமக்கு தேவையில்லை. இதோட சைடு L அதெல்லாம் தேவையில்லை. பிகாஸ் ஃப்ளக்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ். ஓகே, நவ் we are coming to the question 36. படிச்சு பாருங்க. ஹாலோ மெட்டல் ஸ்பியர். இப்போ ஹாலோ மெட்டல் ஸ்பியர்னாலும் சாலிட் மெட்டல் ஸ்பியர்னாலும் charges will be on the surface only. Right. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டர் E, magnitude of E and R. So electric field எப்படி இருக்குன்னா சென்டர்ல electric field 0, then electric field will increase, அப்புறம் electric field will decrease like this. electric field is 0, electrostatic shielding. ஓகே, கணக்க பார்க்கலாம். electric field எப்படி இருக்குன்னு என்ன சொல்றாங்க? decreases as R increases when R is less than R. இது இந்த இடம் வந்து இந்த distance R is distance R is less than R na inside point, distance R is greater than radius na outside point. Okay, R less than R அப்படினா decreases அப்படிங்கறாங்க. அது 0வா இருக்கணும், decreases இருக்க முடியாது. increases அப்படிங்கறாங்க, உள்ளுக்குள்ள decrease ஆகுது, increase ஆகுது, தப்பு. 0 கரெக்ட். 0 when R increases for R less than R. உள்பக்கம் இருக்கக்கூடிய பாயிண்ட்ல 0 கரெக்டா இருக்கு. வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய பாயிண்ட்ல டிக்ரீஸ் ஆகுது, ஆர் இன்க்ரீஸ் ஆகும்போது கரெக்டா இருக்கு. இதுல உள்பக்கம் 0வா இருக்கு, வெளியில இன்க்ரீஸ் ஆகுது, தப்பா இருக்கு. அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन.
a parallel infinite line charge, ஒரு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் சார்ஜ். ஓகே, அப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆர் அப்படின்னா ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது இங்கே வந்து நம்ம ஒரு கூலுமை வைக்கிறோம், இந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு கூலுமை ரிப்பல் பண்ணுது. அது 1/2 எப்சிலான் நாட் லாம்டா பை ஆர். இதுதான் அந்த டெரிவேஷன் ஃபார்முலா. கணக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 parallel infinite line charges, linear charge densities lambda and minus lambda. The distance is 2r. Distance is 2r. What is the electric field? Okay pa, positive repel பண்ணோம் electric field E, negative அட்ராக்ட் பண்ணும் எலக்ட்ரிக் ஃபீல்டு E. அப்போ இது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆட் அப் ஆயிரும் 2E. அப்போ இதை 2ஆல் பெருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் லாம்டா பை பை எப்சிலான் நாட் ஆர். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, ஏதாவது புரியலனா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அடுத்தது, the electric field at a distance 3r/2 from the center of a charge conducting sphere. ஓகேப்பா, இது ஒரு கண்டக்டிங் ஸ்பியர், மெட்டல் ஸ்பியர். இதில் சார்ஜஸ் இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டயக்ராம் எப்படி வரும்? இப்போ தான் வரைஞ்சோம். So the electric field diagram will be உள்ளுக்குள்ள 0, electric field 0, அப்புறம் அப்படி வரும், அப்புறம் அப்படி டிக்ரீஸ் ஆகும். You know this. இப்போ கேள்வி என்னன்னு பார்க்கலாம். electric field at a distance 3r/2, இது வந்து கேபிட்டல் ஆர். இப்போ 3r/2னா இங்கே இருக்கு, இது ஆர், ஆரை தாண்டி 1.5 ஆர் அவுட் சைட் பாயிண்ட். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் E. the electric field at r/2, r/2னா இன்சைட் பாயிண்ட் இங்கே. இதுதான் 0 ஆச்சே, அப்போ 0. சரியா? அதனால் அது ஈனா இது 2E, E/2 அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ ஹியர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. சரியா? சப்போஸ் இந்த கணக்கை ஒரே ஒரு மாற்றம் நான் பண்ணுறேன். திஸ் இஸ் அ கிரியேட்டட் கொஸ்டின். கண்டக்டிங்க்கு பதிலாக நான் கண்டக்டிங். இப்போ ஆன்சர் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க, சொல்லுங்கள். நான் கண்டக்டிங். ஸோ வாட் இஸ் ஆன்சர் போட்டிங்களா? இது நான் கண்டக்டிங் ஸ்பியர், சார்ஜஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து இதுக்கான கிராஃப், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராஃப் நம்ம போடுறோம். இதுக்கான கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, it increases like this, then decreases like this, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நேற்று கிளாஸில் கடைசி கான்செப்ட் இது நம்ம படித்தோம். ஸோ இப்போ கேள்வி என்ன சார் அப்படின்னா, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு E எங்கே 3r/2, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் E, இது என்னது r/2, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு, அதான் கேள்வி. சரி, இந்த அவுட் சைட் பாயிண்ட் இந்த ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அவுட் சைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 1/4πε0 q/r². அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சர்ஃபேஸ் அது வந்து என்ன, 1/r² into some constant. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈன்னு கொடுத்துருக்கோமே, அது என்ன, டிஸ்டன்ஸ் எவ்வளவு 3r/2, ஸ்கொயர் பண்ணா என்ன 9r²/4. இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அப்போ சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா k/r² ESன்னு போடணும். அப்போ இங்கே எழுதுகிறேன், E is equal to
அல்லது இந்த 9/4 இங்கே கொண்டு வந்துரு. 9/4 இங்கே கொண்டு வந்து இங்கே என்ன இருக்குது? k/r². அந்த k/r²ங்கிறது என்ன? அதுதான் சர்ஃபேஸ். அப்போ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு? 9/4e. அதாவது நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 9/4e அப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். So we are talking about non-conducting sphere. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இப்படி வரும் கிராஃப். சாரி, இங்கே இப்படி வரும் கிராஃப். இங்கே இ, இங்கே 9/4e. இங்கே என்ன வரும் அப்படின்னா, இந்த ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இந்த ரீஜனில் என்ன? இந்த ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இங்கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இது 0, இது r/2, இது r, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே வந்து 9/4r, இது பாதி ஆகும்போது இதில் பாதினா எவ்வளவு? 9/8e. ஸோ என்னுடைய கேள்விக்கு பதில் 9/8e. இதை கண்டக்டிங் ஸ்பியர்னு போடாமல் நான் நான் கண்டக்டிங் ஸ்பியர்னு மாற்றினால் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். இதை விட இது ஜாஸ்தியாக இருக்கும், இந்த பக்கம் குறைஞ்சிக்கிட்டே போகும். சரி, எழுதிக்கிட்டீங்களா? அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். அடுத்த கேள்வி, எஸ், படிச்சு பாருங்க. Hollow insulated conduction sphere. It is given charge 10 microcoulomb. What will be the electric field at the center of the sphere? சென்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 தானே இருக்கும். ஸோ இதுக்கு 10 மைக்ரோகூலும், இதோட ரேடியஸ் 2 மீட்டர், இதெல்லாம் தேவையே இல்லை. நான் கண்டக்டிங்காக இருந்தாலும் கண்டக்டிங்காக இருந்தாலும் சென்டர் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டெஃபினெட்லி 0. ஸோ த ஆன்சர் இஸ் 0. ரைட்பா, தேங்க்யூ. ஸோ ஐ ஹவ் ஃபினிஷ் திஸ் லெசன். ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட். எல்லாத்தையும் தரவாக நீங்கள் போட்டு பார்த்துருங்க. தியரியை நல்லா தரவாக படிங்க. ஃபார்முலாலாம் நல்லா எழுதி பாருங்கள். விஷ் யூ குட் லக். Thank you.